சர்ச்சில் இயேசுவை பார்க்க வரணும், ஓகேவா? பிசாசை பார்க்க வரக்கூடாது. உன் கையில் இருக்குது ஃபோனு. ஃபோனை தூக்கி நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. பாகால் தெய்வம்னா பாகால் கிட்ட போங்க. பிசாசு இன்னைக்கு கருப்பு கொம்பு வச்சுட்டு கருன்னு பல்லு நீட்டமான கிடையாது ஐயா. பிசாசின் பேரை இப்ப வேற. பிசாசின் பேர் தெரியுமா? ஆப்பிள், சாம்சங், விவோ, ரியல்மின்னு அவன் டிஜிட்டல் பிசாசா ஆகிவிட்டான். நீ கையில் வச்சிருக்கிற போனு அது முழுமையாக பிசாசின் பட்டயம், ஓகேவா? அப்போ நீ சர்ச்சுக்குள்ள வந்து இயேசுவை பார்க்க வரியா பிசாசை பார்க்க வரியா? இன்னைக்கு முக்காவாசி டிக்கெட்டு சர்ச்சுக்குள்ள இயேசுவை பார்க்கறதுக்கு வரது கிடையாது. இது சர்ச்சுக்குள்ள எதுக்கு வருதுன்னா பொண்ணு பார்க்கறதுக்காக வருது, சைட் அடிக்கிறதுக்காக வருகிறது. சர்ச்சுக்குள்ள இன்னைக்கு எதற்காக விசுவாசி வருது? இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் மண்ணுக்கும் மண்ணாகவும் இதுக்காகவே ஒரு இந்த பிரபஞ்சத்திற்குரியவைகளே நீங்க தேடுவீர்கள். ஆனால் உங்களை போல பரிதபிக்கப்பட்ட கூட்டம் இந்த உலகத்துல கிடையாது ஐயா. வாலிபர்களாக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருங்க, சர்ச்சுக்குள்ள பிசாசு உன் கையில வச்சிருக்கிறிய ஒண்ணு இயேசுவை பார்க்கவா. இயேசு பிடிக்கலையா இந்த போனை பார்த்துட்டு உள்ள இருக்காத, அது அருவருப்பு. நீ ஒண்ணு இந்த இயேசு தேவையில்லை, எனக்கு வார்த்தை தேவையில்லை, ஆராதனை தேவைன்னா வெளியே போய் உட்காந்து போனை பாரு. சர்ச்சுக்குள்ள துணிகரமா மொபைலை நோண்டாதீங்க ஐயா. உங்க காலில்னால விழுந்து கேட்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை கேட்டும் நீங்க மனம் திரும்ப மாட்டோம். எனக்கு 2 கொம்பு பறச்சு விட்டது, ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கையில் உடச்ச உடனே உருவம் போகிற போக்கு என்ன, நெஞ்சில் ஒரு செயின் வந்தவுடனே பட்டனை கலட்டுற அந்த திமுறி என்ன, நான் இப்படி தான் இருப்பேன், என்னிடத்தில் பொறுப்பு இருக்கிறது, நான் இப்படி தான் இருப்பேன் என்று நீ சொல்வாயா? ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசப்பா நீ அருவறுப்பு பண்ணிட்டே இருப்ப, தூக்கி சபையை விட்டு என்னோட பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரம் போவாரு. புதிய ஏற்பாடுல ட்ரெண்டு வேற. இயேசுவானவர் சபையில சாட்டையை தூக்கிட்டு வந்தாரு எருசலேம் தேவாலயத்துல. இந்த பிசினஸ் பண்றவன், வசனத்திற்கு விரோதமா வாழுகிறவர்கள், நீ வாங்குறவனும் சரி விற்கிறவனும் சரி தப்பிக்க முடியாதுப்பா. வசனம் சொல்லுகிறது அவர் தேவாலயத்திற்கு புறம்பே தள்ளினார். அன்றைக்கு ஆதாம் புறம்பே வசனத்திற்கு விரோதமாய் ஏவாளும் ஆதாமும் வாழ்ந்த போது தோட்டத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டார்கள். அவருக்கு ஆல்டர்னேட் வந்தது. நீயும் நானும் இன்னைக்கு என்னுடைய சபையும் உன்னுடைய சபையும் வசனத்திற்கு விரோதமா எந்த காரியமா இருந்தாலும் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உன் மீது திருடனை போல வருவேன். நீ வரும்போது நல்லா பார்த்துக்கோ, கூட்டி போட்டு போயிட்டே இருப்பார் ஏசப்பா.